श्रीमहान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनजनं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்திலையும் நமக்கு நல்லதையே உபதேசம் பண்றேன். அதுலயும் கிருஷ்ணாவதாரத்துல அவர் நமக்கு பண்ற உபகாரமும் உபதேசமும் சொல்லி முடியாது. அந்த ரீதியில உத்தவருக்கு உபதேசம் பண்ற வியாஜத்துல நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ விஷயங்கள் நாம வாழ்க்கை முறையில எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத உபதேசம் பண்ணிட்டு வரையார். அததான் நாம இப்ப கேட்டு இருக்கோம். எல்லாரும் பாகவதத்துல வரைச்சே இந்த 11வது ஸ்கந்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை உபன்யாசங்கள்லாம். ஏன் அது கொடுக்கறது இல்லைன்னாக்க முழுக்க முழுக்க வேதாந்த விஷயமா போயிடுத்து. இத கேட்கிறவாளுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப எல்லாம் உபன்யாசங்கள்லாம் கூட ஃபார்முலா போட்டு உபன்யாசம் பண்ற வேண்டியதா இருக்கு. ஏதாவது ஒரு உபன்யாசம் ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னாக்க அதுல உபதேசம் இப்படி இருக்கணும், இவ்வளவு பர்சன்டேஜ் உபதேசம் இருக்கணும், இவ்வளவு பர்சன்டேஜ் எதனா ஒரு கதை 1-2 கதை சொல்லணும், அதுக்கப்புறமா அந்த லோகத்துக்கு அனுசரிக்கிற மாதிரி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி எதனா ஹாஸ்யமா சில வார்த்தைகளை சொல்லணும். இப்படி எல்லாம் ஒரு ஃபார்முலா போட்டு உபதேசம் பண்ற மாதிரி இருந்துருக்கு இந்த காலத்துல. அந்த ஃபார்முலாக்குள்ள எல்லாம் உட்படாததாக இருக்கிறது இந்த 11வது ஸ்கந்தத்துல பெருமாளுக்கும் உத்தவருக்கும் கண்ணனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்வாதம். இப்படி இதுக்கு முன்ன நாம பார்த்தோம், நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. சஞ்சலம்பி மனகிருஷ்ணன்னு சொல்லி நம்ம மனசு ஒரு விஷயத்துல நிலை பெற்று இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மனசை நிலை பெற செய்யணும், அதுவும் எம்பெருமான் விஷயத்துல நிலை பெற செய்யணும். அப்படி பண்ணினோம்னாக்க நமக்கு சகல புருஷார்த்தங்களும் கிட்டும் என்பதை பார்த்தோம். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். இது சத்தியமான விஷயம், நாம ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, நமக்கு நல்லது ஏற்படுறதோ கெட்டது ஏற்படுறதோ எல்லாமே நாம யாரோட சேர்றோன்றது பொறுத்துதான் இருந்துருக்கு. அந்த சேர்க்கை சரியில்லாத போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ வரக்கூடிய அனர்த்தம் கொஞ்சம் நெஞ்சம்னு சொல்ல முடியாது. ஒரு துஷ்டனாக இருந்தாலும் கூட சேர்க்கை கணக்கு சரியா இருந்துட்டோம்னாக்க அவனும் நல்லவனா ஆயிடலாம். அதுக்கு அவனுக்கு ஒரு க்ஷேமத்துக்கு ஒரு வழி ஏற்படும். இந்த சேர்க்கைய பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன். அதுதான் இப்ப விஷயம். ஸ்ரீ பகவான் உவாச்ச மல்லக்ஷணமிமம் காயம் லத்வா சத்தர்ம ஆஸ்திதः ஆனந்தம் பரமாத்மானம் ஆத்மஸ்தம் சமுபைதி மாம் குணமய்யா ஜீவயோக்யா விமுக்தோ ஞானநிஷ்டயா குணேஷு மாயா மாத்ரேஷு दृश्यमानेष्ववस्तुतः वर्तमानोऽपि नमुपाने युज्यते अवस्तुभिर्गुणैः.
கண்ணன் சொல்ற மல்லக்ஷணம், மல்லக்ஷணம்னா எம்பெருமானை சேவிப்பதற்கு சாதனமாக இருந்திருக்கிற இந்த சரீரத்தை அடைந்துன்னு அர்த்தம். பெருமாள் நமக்கு இந்த சரீரம் கொடுத்திருக்காரு என்னத்துக்கு தெரியுமா என்று கேட்டேன். பெருமாளை சேவிக்கிறதுக்கு, பகவத் கதா சிரவணம் பண்ணுவதற்கு, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு, பகவன் நாமாவை உச்சாரணம் பண்ணுவதற்காக, எப்பவுமே எம்பெருமான நம்ம மனசுல இருத்தி கொள்வதற்காக, இப்படி எம்பெருமான் விஷயமாகவே நம்மளுடைய இந்திரியங்கள், சரீரங்கள் எல்லாவற்றையும் நியமிப்பதற்காக, அதை செலவு பண்ணுவதற்காக தான் பெருமாள் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கேன். இப்படி எந்த ஒரு வஸ்துவும் எந்த காரணத்துக்காக, எந்த பிரயோஜனத்துக்காக அந்த வஸ்து ஏற்பட்டதோ அந்த வஸ்துவை நாம அந்த பிரயோஜனத்தை கொண்டு நாம உபயோகப்படுத்தினோம்னாக்க நமக்கு க்ஷேமம் ஏற்படும். ஒரு விளக்கு இருக்கு. இந்த விளக்கு எதுக்காக இருக்குன்னா இருட்டை போக்கடிக்கிறதுக்காக விளக்கு இருந்துருக்கு. இந்த விளக்கு எரியறதுன்ட்டு அதை கொண்டு போய் துணியில வச்சு நெருப்பு கொளுத்திக்கலாமா? கொளுத்திக்க முடியாது. கொளுத்திண்டாக்கா அது விபரீதம் தான் ஏற்படும். அதே மாதிரி இப்ப விறகு கட்டை இருக்கு, ஃபியூவல் இருக்கு, இந்தனங்கள். அது எதுக்குன்னா அது தளிகை பண்றதுக்கோ வேற என்ன காரியத்துக்காக உபயோகப்படுத்தணுமோ அதுக்காக தான் பண்ணலாம். அதை வச்சு தலையில சூடிக்க முடியாது. அப்போ எந்தெந்த காரணத்துக்காக எவை ஏற்பட்டனவோ அந்தந்த காரணத்துக்காக அதை உபயோகப்படுத்தினோம்னாக்க அப்பதான் க்ஷேமம் ஏற்படும். அது இல்லாத வரைக்கும் க்ஷேமம் ஏற்படாது. ஏரி குளத்துலாம் நிறைய ஜலம் இருந்துருக்கு. அந்த ஏரி குளத்துல இருக்கிற ஜலம்லாம் எதுக்காக வந்திருக்கு? பாசனத்துக்காக ஏற்பட்டது. அந்த பாசனத்தை வாய்க்கால தடுத்துட்டு வெறும் ஏரி குளத்துல ஜலம் இருந்ததுன்னாக்க என்ன பிரயோஜனம் வரப்போறது? ஒரு பிரயோஜனமும் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி பெருமாள் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கே, இந்த சரீரத்தை கொடுத்துருக்கச்சே இத சரியா உபயோகப்படுத்தாத நாம வேற வேற விதத்துல உபயோகப்படுத்தினோம்னாக்க ஒரு தீபத்தை இருட்டை போக்கடிப்பதற்கு இல்லாமல் வீட்டை கொளுத்துவதற்கு உபயோகப்படுத்துற மாதிரிதான் ஆயிடும் இந்த சரீரத்தை. ஆகையால மல்லக்ஷணமிமம் காயம் லத்வா மத்தர்மமாஸ்திதா ஆனந்தம் பரமாத்மானம் ஆத்மஸ்தம் சமுபைதி மாம். இந்த பரமாத்மானம் ஆனந்தம், அந்த பரமாத்மா விஷயமான ஆனந்தம் எங்கேயோ போய் சீவிகுண்டத்துல போய் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லப்பா, இங்கேயே நம்ம அனுபவிக்கலாம். ஆத்மஸ்தம் இந்த ஹிருதயத்துல இருந்துருக்கு. இப்படி ஒரு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இந்த சரீரத்தை பகவத் விஷயத்திலேயே நாம அதுல செலுத்தினோம்னாக்கா இது பரமானந்தத்தை இங்கேயே அடையலாம். குணமையா அஜீவயோன்யா விமுக்தோ ஞானநிஷ்டயா குணேஷு மாயா மாத்ரேஷு திருஷ்யமானேஷு அவஸ்துதஹ. இப்படி இந்த சரீரத்தோட நம்ம இருந்துருக்கிற காலங்கள்ல சரீரத்தை எதுக்காக பெருமாள் நமக்கு கொடுத்திருக்காரோ அந்த ரீதியில நாம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம்னாக்க இந்த தேவ மனுஷியாதி ஜீவன், இந்த தேவ மனுஷியாதி சரீரம் இருக்க, இந்த சரீரத்துல ஜீவன் கிடையாது. ஜீவனோட சேர்ந்த பிற்பாடுதான் அது அயம் தேவகா எம் மனுஷியான்னெல்லாம் நம்ம சொல்றோம். இப்போ இந்த குணத்திரயமாக இருக்கக்கூடிய சத்துவம் ரஜஸ் தமசனால ஆனது நம்முடைய சரீரம். இப்ப இதுல வரைச்சே நாம கணக்கு நான் எனது என்கிற அகங்காரம் மமகாரம் இல்லாமல் கணக்கு இந்த சரீரத்தோட நாம இருந்துட்டோம்னாக்க அப்போ நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். இந்த சரீரத்தோட இருந்துட்டு இருக்கச்சே
அகங்கார மமகாரத்தோட நாம கணக்கு நடந்து கொண்டோமானால் பெரிய அனர்த்தம் தான் ஏற்படும் என்பதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொல்ற சத்யானுக தமஸ்யந்தே பதத்யந்தானுகோந்தவத் தஸ்ய அசதஹ அதாவது பல ஒரு அசத்துக்களாக இருந்திருக்கிறவா சத்துக்கள் அசத்துக்கள்னு சொல்லச்சே சாதுக்களுடைய சமாகமத்தை சாது சமாகமம்னு சொல்றோம். அப்படி இல்லாதவர்கள் பிறர் துன்புறுத்துவதிலையும் பணம் பொருள் ஈட்டுவதிலையுமே நோக்கா இருக்கிறவள்லாம் அசத்துக்கள். எம்பெருமான் எதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்தானோ அந்த சரீரத்தை அதுக்காக உபயோகப்படுத்துறவாளா இருக்கா பாருங்கோ, அவள்லாம் சத்துக்கள். இப்படி அசத்துக்களோட ஒரு சமாகமம் ஏற்பட்டதுன்னாக்க இந்த விபரீத ஒரு சமாகமத்தினால சேர்க்கையினால வரக்கூடிய கஷ்டத்தை பத்தி சொல்ல போறேன் இங்க. ஐலஹா சம்ராட் இமாம் காதாம் அகாயத பிருகச்ரவாஹா உர்வசி விரோகான் முஹ்யன்னே நிர்வண்ணஹா சோகசம்யமே. முன்ன ஒரு பிட்சுகளுடைய விருத்தாந்தத்தை சொல்லி அதன் மூலமாக ஒரு சம்சாரத்துல சுகானுபவம் பண்றவனுக்கும் ஒரு கால விசேஷத்துல வரக்கூடிய துக்கத்தை பத்தி சொன்ன. இப்ப ஏன் இதெல்லாம் பணக்காரனை விட்டு சொல்றது, ஏழையை விட்டு சொல்லலாமோ இல்லையா? ஏழை கஷ்டப்படுறானே அவனே சொல்லாமே அப்படின்னா, அப்ப நீ எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் இருந்துட்டு இருக்க, உன் வார்த்தையை பத்தி சொல்லல. இந்த பணம் நிலையற்றதுன்றத நாம தெரிஞ்சுக்கணும், ஏழையா இருக்கவனும் தெரிஞ்சுக்கணும். நீ அதுல போய் ஆசைப்படாத, நீ அதை காட்டிலும் இதுவே நல்லது, உனக்கு ஏழையா இருக்கிறதே நல்லது. ஒன்னு குடிச்சுட்டு இல்லைன்னு ஆறத காட்டிலும் அதை திருடு போறதோ களவு போறதோ இல்லாத போறதோ அதை காட்டிலும் இல்லாத இருக்கிறதே மேலு. நீ உனக்கு இருக்கிறத கொண்டு சந்தோஷப்படுன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு இதுல ஒரு விஷயம். அபூதபூர்வம் மமபாவிக்கும் வா சர்வம் சஹேமே சகஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதான பராபவோ நாதன் அதேனு ரூபா. ஆள வந்து சாதிக்கிறார். எனக்கு இந்த சம்சாரத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிறதுன்றது ஒன்னும் பொதுசு இல்லை. அபூதபூர்வம் மம பாவிக்கும் வா, இல்ல இனிமேலும் இந்த சம்சாரத்துல நீ கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும்னு சொன்னா சரி பரவாயில்ல, இத்தனை நாள் அனுபவிச்ச மாதிரி நான் இனிமேலும் நான் அனுபவிச்சுட்டு போறேன். சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம், இது எல்லாம் இந்த துக்கம்லாம் எனக்கு ரொம்ப சகஜம், என்னோட கூடவே பிறந்தது. நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காகவே அதுக்காகவே நான் பிறந்திருக்கேன். இப்பவும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இத்தனை நாளும் கஷ்டத்தை அனுபவிச்சேன். இனிமேலும் அந்த கஷ்டம் வந்தாலும் வந்தாலும் எனக்குன்னு அதனால ஒன்றும் பெரிய மாறுபாடு ஏற்பட போறதில்லை. சரி, அப்ப என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போயிட்டேன், இப்ப என்னண்ட என்னத்துக்கு இதை பத்தி முறையிடுறேன்னு பெருமாள் கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்ற, இன்னைக்கு எனக்கு ஒரு குவாலிபிகேஷன் வந்திருக்கு, ஒரு தகுதி வந்திருக்கு. என்ன தகுதி தெரியுமா? பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணவன் என்கிற ஒரு தகுதி. நான் உன் திருவடியில சரணாகதி பண்ணிட்டதுனால இப்ப இந்த டைட்டிலோட கூட இத்தனை நாள் கஷ்டப்பட்ட மாதிரி நான் கஷ்டப்பட்டேன்னாக்கா அப்ப யாருக்கு இழுக்கு? உனக்குதான் இழுக்கு, எனக்கு ஒண்ணும் இல்லை. கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாதனதேனு ரூபா. இப்படி உன்னிடத்துல சரணாகதி பண்ணவனும் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொன்னாக்கா அது யாருடைய தப்பு? அது யாருக்கு அதுல இழுக்குன்னா உனக்குதான் இழுக்கு, தவிர எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. அந்த மாதிரி நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டு போறோம் அப்படின்லாம் இருந்திருந்தாருன்னா கூட இப்ப நம்ம கஷ்டப்படுறவாள்லாம் சில பேரை பார்த்து பெரிய ராஜாவா இருந்துட்டு இருக்கான், பெரிய சுகத்தை அனுபவிக்கிறான், அவனெல்லாம் பார்த்து அவன்லாம் சுகத்தை அனுபவிக்கிறான், நம்ம கஷ்டப்படுறோமேன்னு
இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த சுகத்தை அனுபவிக்கிறனும் கூட ஒரு கால விசேஷத்துல அவனுக்கும் இந்த கஷ்டம் வந்தாலும் வரும்ன்றத பத்தி தெரிஞ்சுக்காத நாம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு விற்த்தாந்தத்தை சொல்ல போறேன் இந்த இடத்துல. இந்த விற்த்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டா, புரூரவசன்னு ஒரு சக்கரவர்த்தி, அந்த ஐலஹா சம்ராட்டி இமாம் காதாம் அகாயத பிருகச்ரவஹா. பிருகச்ரவஹா பெரிய கீர்த்தி, அவன் சம்ராட்டு, எல்லாம் அந்த மண்டலங்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருந்திருக்கிறவன், ரொம்ப குணத்தை உடையவன், பெரிய கீர்த்திய உடையவனாக இருந்திருக்கான் சம்ராட்டு. அப்படி இருந்து கூட அவன் சொல்ற வார்த்தை இருந்துருக்கேன், அதை நாம எல்லாரும் கேட்டோம்னா நமக்கு தெரியும். அந்த ஊர்வசியினிடத்துல அவன் ஆசைப்பட்டான். அந்த குருக்ஷேத்திரம்ன்றது ஒரு இடம், புண்ணியக்ஷேத்திரம். அந்த புண்ணியக்ஷேத்திரத்துல ஊர்வசியை அடையிறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணான்னா, அது ஏதோ ஒரு க்ஷண காலம் அவளுடைய தோற்றம், அந்த தோற்றத்தினால அவளிடத்துல இவனுக்கு ஒரு புரூரவசுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. சரி, அவளை அடைவதற்கு என்ன வழின்னுட்டு அதுக்காக ஒரு தபஸ் பண்றான். அந்த தபஸ் பண்ண பிற்பாடு ஒரு யாகம் பண்ணா ஊர்வசியை அடையலான்னு சொல்லி அடையிறான். அப்ப அந்த ஊர்வசியை அடையிறான். அந்த ஊர்வசியை அடைந்த பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அந்த குபேர லோகத்திலேயே அங்கேயே போய் ஊர்வசியோட கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்சணே புண்ணியம் மத்திய லோகம் பிரவிசத்தி, யாகம் பண்ணா புண்ணியம் வருது. புண்ணியம் வந்தா அந்த புண்ணியம் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குமோ அவ்வளவு நாள் வரைக்கும் தான் வேலை செய்யும். அது போயிட்டுனாக்கா தானா பழையபடி ஆயிட வேண்டியதுதான். ஊர்வசி இவன் பண்ண தபஸ் பிரகாரத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கா அவ்வளவு நாள் இருக்கா, அவ பாட்டுக்கு சொல்லாத கிளம்பி போயிட்டே இருந்துட்டு இருக்கா. அவள் விஷயத்துல இன்னும் இவனுக்கு பித்து போகல. அந்த ஊர்வசியினுடைய விரகத்தினால கடைசியில ஒரு வைராக்கியம் ஏற்படுறது. அந்த வைராக்கியம் ஏற்பட்டு சொல்ற வார்த்தைகள் தான் 18 ஸ்லோகம். இங்க அந்த 18 ஸ்லோகங்களால ஒரு அசத் சங்கத்தினால வரக்கூடிய கஷ்டத்தை பத்தி சொல்ல போற விஷயம். அதுதான் நாம யாரோட சேர்றோம், எந்த விஷயத்த ஆசைப்படுறோம், எப்படி எல்லாம் நடந்துக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமக்கு நல்லதோ கெட்டதோ நடக்க போறது. அதை தெரிஞ்சுக்காத வரைக்கும் அனர்த்தம்தான். ஆகையால நாம யாரோட சேர்றோன்றத நல்லா பராமர்சம் பண்ணி அவளோட சேர்க்கணும்ன்றது இந்த இடத்துல அர்த்தம் சொல்ல போறேன். இங்க யக்த்வாத்மானம் விரஜந்தீம் தாம் நக்ன உன்மத்தபன்றுபஹ விலபஞ்சான்வகாஜ்ஜாயே திஷ்டதிஷ்டேதி விஹ்வலஹ. அந்த ஊர்வசி அந்த மோகாவஸ்தையில, ஊர்வசியோட இருந்திருக்கிற மோகாவஸ்தையில தான் நடந்துன்றது விஷயத்தை பத்தி சொல்ற. ஊர்வசியும் இவனும் ஒரே படுக்கையில இருந்துன்றப்ப அவ பாட்டுக்கு சொல்லாத கொள்ளாத கிளம்பி போயிடுவோம். அவ கிளம்பி போயிட்டான்னாக்க இவன் பின்னாடியே சொல்லிட்டு போவான். தியக்தாத்மானம் விரஜந்தீம், வெக்கம் மானம் எல்லாத்தையும் விட்டுட்டு கதறிண்டு போவான். ஊர்வசி மனைவியே போகாத போகாத இருன்னு சொல்லிட்டு போறான். இப்படி எல்லாம் நான் பண்ணேன்றதுக்கு சொல்றேன். அந்த பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி தான் இடுப்புல துணி ஒட்டின்னு இருக்குமா இல்லையான்றத கூட நினைச்சு பார்க்காமல் அவளை பார்த்து சொல்ற, நீ இத்தனை நாள் என்னோட இருந்திய, இப்படி சொல்லாது கொள்ளாது கிளம்பி போறிய, இவ்வளவு ஒரு குரூர சுபாவத்தோட இருந்துட்டு இருக்கிய, உனக்கு எவ்வளவுலாம் நான் உனக்கு நல்லது நான் பண்ண, ஒன்னு கூட நினைக்காமல் நீ போறிய, நில்லு நில்லுன்னு சொல்லி கதறின்ட்டு பின்னாடி போறான்.
அப்போ அதனால என்ன ஆறுது, அந்த ஊர்வசியோடு இருந்ததுனால காமா நதுத்ரோ நுஜுஷன்னு வருஷயாமினி நவேத யாந்தீஹி நாயாந்தீர் ஊர்வசியா கிருஷ்டச்சேதனா. இத்தனை நாள் வரைக்கும் ஊர்வசியோட இருந்ததுனால சூரியோதயம் ஆறுது தெரியல, அஸ்தமிக்கிறது தெரியல, அப்படி இருந்திருக்க. சூரியோதயம் ஆறுதும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கும் தெரிஞ்சா தேவையில்லையா, தெரியாட்டா தேவையில்லையா, என்ன பண்ண போறோம் என்று சொன்ன முக்கியமான விஷயம் அந்த இடத்துல தான் இருக்கு. என்னன்னா அந்த சூரியோதய காலத்துல தூங்கக்கூடாது, சூரியாஸ்தமன காலத்திலையும் தூங்கக்கூடாது. சூரியோதய காலத்திலேயே அந்த சந்தியாவந்தனாதிகளை அனுஷ்டானம் பண்ணணும், சூரியாஸ்தமன காலத்துல சந்தியாவந்தனத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அது ஒண்ணு நீ பண்ணினா பண்ணாட்டா போ, தூங்கக்கூடாது. தூங்கினாக்கா பெரிய பாப்பம் நமக்கு வந்து சேருமா, வேதமே சொல்ற. சில பேர் பண்ண பாப்பம்லாம் எங்க போகும் அப்படின்னா, யாரா கார்த்தால வெள்ள சூரியோதயம் ஆயும் தூங்கிட்டு இருக்கானோ அவன் தள்ள போட்டு விடுறான்னு சொல்லிடுவான், அவன் தள்ள போய் அது விழுந்துருமா. நாம அனாவசியமா யாரோ பண்ண பாப்பத்துக்கு நாம ஆளாக வேணாம். அதே மாதிரி சூரியாஸ்தமன காலத்துல தூங்குறவன் இருக்கான அவன் தள்ளியும் பாப்பம் வந்து விழுந்துருமா. ஆகையால இந்த சூரியோதய காலம் சூரியாஸ்தமன காலம் இது ரெண்டும் நாம விழித்திருக்க வேண்டிய ஒரு சமயம். உதய காலமோ அஸ்தம காலமோ தெரியாத நான் எத்தனையோ நாள் காலத்தை போக்கின அவளோட இருந்துன்னு நான் நினைச்சு பாத்துக்கிறேன். இந்த காலத்துல நம்ம பசங்கள்லாமும் எத்தனையோ நாள் ஆபீஸுக்கு போற, ஆபீஸ் உள்ள போயிட்டோம்னாக்கா அவளுக்கு மத்தியானம் தெரியல, ராத்திரி தெரியல, ஒன்னும் தெரியல. எல்லா சமயத்திலயும் ஏசி போட்டிருக்கு, எல்லா சமயத்திலயும் விளக்கு போட்டிருக்குது, எல்லாம் போயிருக்கு. ஏதோ காரியம் பண்ணிட்டே இருக்கா, பண்ணி முடிஞ்சது, காரியம் முடிஞ்சிட்டு ஆத்துக்கு வரணும்ட்டு வெளில வந்து பார்த்தா அது ராத்திரி 8 மணியா இருக்கலாம், 10 மணியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இப்படி ஒரு சிரமத்தை பசங்கள்லாம் அனுபவிக்கிறதுகள் இது எனக்குள்ள இருந்தது. கால விசேஷங்கள்ல அந்த காரியாலயம்னு போயிட்டோம்னாக்கா சில சமயங்கள்ல அந்த காரியம் முடிகிற வரைக்கும் வெளில வர முடியாத நிலையெல்லாம் இருக்கும். சரி, இது ஒரு சரீரத்தை ரட்சணம் பண்றதுக்காக, குடும்ப ரட்சணத்துக்காக நாம பண்ற காரியம். இதை ஒருபடியா இது ஜீர்ணிச்சுக்கலாம். ஆனா ஒரு ராஜாவா இருந்துட்டவன் ஒரு அப்சரஸ்திரியோட போகானுபவத்துக்காக இருந்துட்டு சூரியோதய காலத்தையோ சூரியாஸ்தமன காலத்தையோ அறிந்து கொள்ளாமல் ஒருத்தர் இருந்தான்னாக்க அதை காட்டுல இழிவு வேற என்ன இருந்துட்டு இருக்கு. எனக்கு நாள் போனது தெரியல, வருஷம் போனது தெரியல. ஐல உவாச்ச அஹோமே மோக விஸ்தாரஹ காம கஸ்மல சேதசஹ தேவ்யா கிரஹீத கண்டஸ்ய நாயுஹு கண்டா இமே ஸ்மிருதாக. அவ என்ன அணைச்சுட்டு இருந்த காலத்துல எத்தனை நாள் போச்சு, எத்தனை வருஷம் போச்சு என்னன்றது எதுவுமே எனக்கு தெரியல. ஆகையால நாகம் வேதாபி நிமிருக்தா சூரியோவா அபியுதிதோ மயா முஷிதோ வருஷபூகானாம் பதாஹனி கதான்யுத என்பது. அப்பா இது இப்படி பார்த்தோம்னா சூரியம் உதயமும் தெரியல, நாளும் தெரியல, எத்தனை வருஷம் போச்சுன்னு தெரியல. பல வருஷங்களுடைய நாட்களையும் நான் அறிஞ்செல்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சன்னிவேசம்ப்பா. இப்படி ஒரு இப்படி சில ஒரு சேராத ஒரு சேர்த்தி அதுல போய் அறுக்கணும். சபரிச்சதம் ஆத்மானம் ஹித்வா திருணமிவ ஈஸ்வரம் யாந்தீம் ஸ்திரியம் வா அன்வகமும் நக்ன உன்மத்த வத்ருதம். இத்தனை நாள் என்னோட இருந்தத துளி கூட மனசுல வச்சுக்காமல் ஒரு புல்லு மாதிரி என்ன நினைச்சு என்னை விட்டு தள்ளிவிட்டு இவ்வளவு பெரிய ராஜ்யத்தோடையும் இவ்வளவு வசதிகளோடையும் சேவகர்களோடையும் இருக்கிற என்னை விட்டுட்டு அவ போனால அப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் அல்லாடின்னு தான் நானே. இப்படி கூட ஒண்ணு நடக்குமா அப்படின்னு சொன்னேன். அவ பின்னாடியே நான் தெத்திண்டு போனேன். நான் அந்த தெத்திண்டு போகச்ச எப்படி இருந்து தெரியுமா, அது ஒரு திருட்டாந்தத்தை சொல்றேன்.
இந்த பெண் கழுத பின்னாடி ஆண் கழுத சில சமயம் தெரிச்சுட்டு போகுமா. அந்த பெண் கழுத பின்னாடி ஆண் கழுத தெரிச்சுட்டு போச்சுன்னா அந்த பெண் கழுதை எட்டி எட்டி ஒதைக்குமா. கழுத சாதாரணமாவே எட்டி ஒதைக்கும். தன்னை தெரிச்சுட்டு வருதுன்னு ஒண்ணு தெரிஞ்சதுன்னாக்கா அது எட்டி எட்டி உதைக்கும். அந்த உதைக்கிறதுக்கு கூட பொருட்படுத்தாமல் ஆண் கழுத பின்னாடி போகுமா. அந்த மாதிரி நானும் போனேனே, என்ன ஆச்சு? ஒன்னும் நடக்கல இந்த இடத்துல. ஆகையால யாந்தியும் ஸ்ரீயம் சான்வகமம் நக்னம் உன்மத்தவத்து ருதன்னு அழுதுண்டே ஓடுன. ஐயோ இப்படி விட்டு போறியம்மா விட்டு போறியம்மான்னு சொல்ற. யோன்வகச்சம் ஸ்ரீயம் யாந்தி கரவத் பாத பீடிதா. பின்னாடியால ஒரு எட்டி உதைக்கிறா, போடா என் பின்னாடி எல்லாம் வராதுரா போடான்னு சொல்லிட்டு போறாவோ. இப்படி நான் போயிட்டு இருக்க போயிருந்தேன் நானு. கிம் வித்யா கிம் தபசா கிம் தியாகேன ஸ்ருதேனவா கிம் விவிக்தேன மௌனேன ஸ்ரீபரியஸ்ய மனோகிருதம். ஒரு பெண் விஷயத்துல ஒருத்தன் கணக்கு ஆசைப்பட்டவனா இருந்துட்டான்னாக்கா அவன் படிப்பு என்ன, அவன் பணம் என்ன, பணத்தினால என்ன பிரயோஜனம், படிப்புனால என்ன பிரயோஜனம், தபத்துனால என்ன பிரயோஜனம், எவ்வளவோ வாசத்தினால அத்தியனம் பண்ணதுனால என்ன பிரயோஜனம், எத்தனைக்கோ தானம் பண்ணிருக்கான், எதனாலையும் பிரயோஜனம் இல்லை. விவிக்தேன மௌனேன ஸ்ரீபிரியஸ்ய மனோகிருதம் சுவார்த்தஸ்ய அகோவிதம் திங்மாங் மூர்க்கம் பண்டிதமானினம். ஐயோ நான் எத்தனை ஒன்னும் தெரிஞ்சுக்காத நான் என்னமோ எல்லாம் தெரிஞ்சுட்டா மாதிரி நான் நினைச்சுட்டு இருந்தேன். இது எத்தனை நாள் ஆனாலும் இந்த ஆசை விடாததாக இருந்தது. ஆகையால என்ன ஆயிடுத்து என்ன, நான் ஆத்மா ராமேஸ்வரமிருதே பகவன் நமதோட்சஜம் போதிதஸ்யாபி தேவியாமே சௌக்தவாக்கியேன துர்மதேஹி மனோகதோ மகாமோகா நாபயா தியஜிதாத்மனஹ. சில பேர் சில சமயங்கள்ல நமக்கு உபதேசம் பண்ணுவா. அப்போ அந்த உபதேசம் பண்ணச்சே அதை நாம் ஏத்துக்க மாட்டோம். அந்த ஏத்துக்காத அதனாலேயே நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டம்லாம் கூட ஏற்படும். இந்த கிருஷ்ண கர்ணாமிர்தம் பண்ணவர், கிருஷ்ண கர்ணாமிர்தம்னு கண்ணன் விஷயமாக ஒரு ஒரு காவியம் மாதிரி பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். அற்புதமான காவியம், சாகித்யம், அதுல இருக்க ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். லீலா சுகர்னு அவருக்கு பேரு. அந்த லீலா சுகர் கண்ணன் இடத்துல அவ்வளவு பிரீத்தி வந்ததுக்கு அவருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அவர் ஒரு பிராமணரா இருந்துட்டு ஒரு வேசியின் இடத்துல ரொம்ப ரொம்ப ஆசக்தி. அவள் வீட்டிலேயே கத்தியா இருந்தேராம். அவள் வீடே கத்தியா இருந்தேராம். அவாத்துல ஒரு நாள் சிராத்தம். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இன்னைக்கு நீ எங்காத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலாம். அவர் கிடுகிடுன்னு சிராத்தத்தை முடிச்சுட்டு அந்த வேசியாத்துக்கு போனா கதவெல்லாம் எல்லா கதவையும் மூடிட்டா. ஜன்னல் கதவு கூட திறந்து வைக்கல. இந்த பிராமணன் இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டான். ஓட்டு கூரைய பிரிச்சுட்டு இறங்குறாரு, உடம்பெல்லாம் ரத்தம் வழியுது. அப்பதான் அவருக்கு ஒரு புத்தி வருது. சிச்சி, இப்படி ஒரு தேக சுகத்துக்காக, இது வசுதான் சுகமும் இல்லை, இதுக்காக இப்படி நம்ம போதெல்லாம் போக்கிட்டோம்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதுக்கப்புறமா கண்ணனிடத்துல ஒரு பக்தி ஏற்பட்டு அந்த பாலகிருஷ்ண லீலைகளை அற்புதமா ஒரு காவியமாக 2 ஆஸ்வாசத்தோட சொல்லிருக்கேன். அது லீலா சிக்கிறது கிருஷ்ண கர்ணாமிர்தம்னு வசுதா கர்ணாமிர்தமாக இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அது. இப்போ இவர் இந்த ராஜா இவளால நான், இந்த ஊர்வசியினால நான் வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இவளால எனக்கு ஒரு பாடம் வந்திருக்குது. இப்போ என்ன பாடம் வந்திருக்குது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு இவளிடத்துல மோகப்பட்டு இவள் கிடைக்காத போனதுனால நாம ஒரு அழுக்கடைந்து இந்த சரீரத்துல இருந்துட்டு இந்த சரீரத்துல வரக்கூடிய சுகத்தை பெருசா நினைச்சுட்டு இப்படி எல்லாம் இருந்த ஒரு சன்னிவேசம் போய் ஒரு வைராக்கியம்
பிறப்பதற்கு இவள் காரணமாக இருந்திருக்காளே, அதை நினைச்சுண்டு இவளுக்கு ஒரு தன்யவாதம் சொல்லணும்னு சொல்ற. ஆனா இங்க சூக்த வாக்கம்னு ஒரு வார்த்தைய சொல்ற. புரூரவஸ்து சொல்லச்சே அவ ஊர்வசை சொல்றாளாம், ஹே புரூரவஸ்தே புரூரவோ மாமிருதா மா பிரபத்தோ மாத்வா விருகாசோ அசிவாசவுட்சன்னே நவை ஸ்திரீணானி சக்யானி சந்தி சாலா விருகாணாம் ஹிருதயான்யதாஹ மா மிருகாதா மா மிருதாஹ. நான் பட்டு போயிட்டேன்னு நீ பிராணனை விடாத. ஏன் அப்படின்னா என்னிடத்துல ரொம்ப ரொம்ப காமப்பட்டு அதுக்காக நீ பத்தித்தன ஆயிடாத. இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்படி நீ பத்தித்தனா போயிட்டேனாக்க சென்னாய்கள்லாம் உன்னை அப்படியே அந்த யமலோகத்துக்கு போனோம்னா ஸ்திரீகள் விஷயத்துல லோலனா இருந்தான்னாக்கா அந்த சென்னாய்கள் நடுவுல நம்ம சரீரத்தை தூக்கி போட்டுருவானாம். போட்டான்னா அந்த சென்னாய்கள்லாம் கட்சி சாப்பிடுமா நம்ம உடம்ப. அது எப்படி இருக்கும்ன்றது பார்த்து பாருங்களேன். நாய்க்கடி பட்டு அல்லாடணும்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால நீ அந்த மாதிரி பண்ணாத என்ன சொன்ன. அப்போ ஏன் அப்படின்னா அந்த ஸ்திரீக்களுடைய ஸ்நேகங்கள்ன்றது இருக்க, அது எப்பவுமே நிலைத்திருக்க கூடியது இல்லை. ஆகையால நீ அந்த விஷயத்துல இது என்னவோ நிலையானதுன்னு நினைச்சுண்டு என்னையே நினைச்சுண்டு ஏங்கிட்டு இருக்காத, நீ நல்லதை பண்ணுன்னு அவள் சூக்த வாக்கத்தை சொல்றாளாம். ஊர்வசி உபதேசம் பண்ணிட்டு போற. அந்த உபதேசமே கூட எனக்கு ஒரு விதத்துல நல்லதாதான் அமைஞ்சது. ஏன்னா இதனால அனர்த்தம் தானே வரப்போறது. இந்த அனர்த்தத்தை காட்டில ஒரு வைராக்கியம் பிறப்பதற்கும் அது காரணமாக இருந்தது. ஆகையால நான் இதுல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். நானு எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து ஒரு அல்பம் ஒரே ஒரு சமயத்துல ஒரு ஸ்திரீய பார்த்ததுனால அவளோட சேரணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதனால என்னுடைய கௌரவம் மானம் தனம் எல்லாத்தையும் இழக்கிற நிலை எனக்கு ஏற்பட்டது. அந்த அசத் சங்கம் வந்ததுன்னாக்க நம்மள அப்படியே நாசம் பண்ணிடும். இது ஒரு பெண்ணுன்றது ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொல்ற வார்த்தை. ஊர்வசின்றது பெண்ணு ஒண்ணு இல்ல, அசத் சங்கத்தினால வரச்சே சில கெட்ட பழக்கங்கள் நமக்கு ஏற்படலாம். சில விஷயங்கள்ல ஒரு அடிமையாக ஆகலாம். சில விஷயங்களுக்கு இப்படி கடைசியில எல்லாமே சேர்ந்து எம்பெருமானை மறைக்க கூடியது, அறிய விட்டாத பண்றது. எதுக்காக இந்த சரீரத்தை எம்பெருமான் கொடுத்தேரோ அதுக்கு உபயோகப்படுத்த விட்டாத பண்றதுதான் இந்த அசத்சங்கத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இதே சத்சங்கம் கணக்கு இருந்ததுன்னா சத்துக்களோட சேர்ந்தோமானால் இந்த சரீரத்தை எதுக்காக பெருமாள் நமக்கு கொடுத்தேரோ அதுக்காக நாம அதை உபயோகப்படுத்த முடியும். பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்கும் நாம உபயோகப்படுத்த முடியும். ஆகையால இது அசத் சங்கத்தை எந்த ஒரு சமயத்திலையும் நாம பற்றக்கூடாது, அதை தவிர்க்கணும் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இங்க உபதேசம் பண்றேன். இது ஒவ்வொரு உபதேசமுமே நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு உபதேசம் தான். இது நமக்கு வயசானவளாயிட்டோம், எந்த காலத்துல வேணா அசத்சங்கம் ஏற்படலாம், எந்த காலத்துல வேணா புத்தி கட்டு போலாம். சின்ன வயசுல ஆஸ்திகளா இருந்துட்டு கடைசி காலத்துல அசத்சங்கம் ஏற்பட்டு விபரீதத்துல போனவாளும் எத்தனையோ பேர் இருந்துருக்கா. சின்ன வயசுல ஏதோ வேற மாதிரியா இருந்துட்டு கடைசி காலத்துல சத்சங்கம் ஏற்பட்டு கேமத்தை அடையிறவாளும் நிறைய பேர் இருந்துருக்கா. ஆகையால அசத்சங்கன்றது எல்லா சமயத்திலையும் அனர்த்தத்தை தான் ஏற்படும். ஏவம் பிரகாயன் நரதேவ தேவஹா சவோர்வசி லோகமதோ விஹாய ஆத்மானமாத்மன்யுபகம்ய மாம் வா
உபாரமது ஞான விதூத மோகா. ஞான விதூத மோகா, ஞானத்தினாலே மோகமானது போக்கடிக்கப்பட்டது. இந்த சுகானுபவம் எல்லாமே அழிவடையக்கூடியவை, அல்பமானவை தான், எதுவுமே நிரந்தரம் இல்லை என்கிற ஒரு ஞானம் நமக்கு ஏற்பட்டு, அது மூலமாக ஆத்மான்னு தன்னுடைய ஆத்மாவுக்குள்ளேயே எம்பெருமானை பார்த்து, அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கும் அந்தர்யாமியா இருந்திருக்கிற எம்பெருமான் தான் நமக்கு எல்லா க்ஷேமத்தையும் பண்றான்றத அறிஞ்சுண்டு அந்த எம்பெருமான் விஷயத்துல மனத்தை செலுத்தி அதன் மூலமாக க்ஷேமத்தை அடைந்தான்னு சொல்ற. ததோ துசங்கமுத்ரஜ்ய சத்து சஜ்ஜேத புத்திமான் சந்த ஏதஸ்ய சிந்தந்தி மனோவியாசங்க முக்திபிஹி. பெருமாள் அதுக்காக உபதேசம் பண்றாரு உத்தவரை பார்த்து. அவருக்கு சத்சங்கம் தான் இருக்கு, அவருக்கு என்ன துசங்கம் வந்து வருதுன்னா, நீ சொல்லுப்பா. ததோ துசங்கம் உத்ஸ்ருஜ்ய, அசாதுக்களோட ஒரு சேர்க்கைன்றது இருக்க, அதை விட்டுட்டு சத்து சஜ்ஜேத புத்திமானு, புத்திமானா இருந்திருக்கிறவன் சத்துக்களோட சேரணும். இப்படி சத்துக்களோட சேர்ந்தவனாக்க அவன் முக்தி வழியை அடையதாக ஆகிறான்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால இது முக்தி பரியந்தமான சகல க்ஷேமங்களும் ஏற்படும். நிர்மமா நிரகங்காரா நித்வந்த்வா நிஷ்பரிகிரஹா சந்தஹ அனபேட்சா மச்சித்தாக பிரசாந்தா சமதர்சினஹா. சத்துக்கள் எப்படி இருந்துருக்கா, அவ யாரு சத்துக்கள்னு அவளை டிஃபைன் பண்ணமேன்னா, சத்துக்கள் யாருன்னா மச்சித்தாக, எம்பெருமானையே எப்பொழுதும் மனசுல நினைச்சுட்டு இருக்கிறவா. எப்படி ஒண்ணு, அவளுடைய சித்தம் யார் விஷயத்துல இருக்குன்னா எம்பெருமான் விஷயத்துல இருக்கோ அவள்லாம் தான் அது. அனபேட்சாக, அந்த பகவானுடைய அனுகிரகம் தவிர வேற எதையும் விரும்பாதவர்களாக, வேற எதிலையும் ஆசை வைக்காதவர்களாக இருந்திருக்கா. பிரசாந்தாக, எத்தனையோ வஸ்துக்கள் ஆசைய தூண்டக்கூடியவைகளாக நம் அருகில் இருந்தாலும் கூட அவை எவற்றிலும் ஈடுபடாமல் ஒரு சாந்தமான மனசோட இருந்திருக்கிறவா சமதர்சினாக. இந்த சேத்தனாத்மகமான பிரபஞ்சத்தை, இது எல்லாமே எம்பெருமானுடைய சரீரம்ன்ற எண்ணத்தோட எல்லாவற்றையும் பார்க்கிறவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அவள். நிர்த்வந்த்வாக, சீதம் உஷ்ணம் இந்த நாள் வரக்கூடிய ஒரு மாறுபாடுகளை பத்தி விசாரப்படாதவர்களாக இருந்திருக்கா. ஆகையால அனுகூல விஷயமாக அவ இருந்திருக்கா. அப்படிப்பட்ட சத்துக்களோட சேரணுமே தவிர மீறி அசாதுக்களோட சேரக்கூடாது. தாயே சிருண்வந்தி காயந்தி அனுமோதந்தி சாதிருதாக மத்பராக ஸ்ரத்ததானாச்ச பக்திம் விந்தந்தி தேமயி. யார் எப்ப பார்த்தாலும் என்னையே என்னுடைய கதாசிரவணம் பண்ணிட்டு இருந்திருக்காளோ, காயந்தி அந்த பெருமானுடைய திருநாமங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பக்தியினால கானம் பண்ணிட்டு இருந்திருக்காளோ, அதை சொல்ல செய்ய ஒரு தழுத்தழுக்க ஒரு சந்தோஷத்தோட பண்ணிட்டு இருக்காளோ, அவள்லாம் தான் மத்பராக. அவளோட சேர்ந்தோம்னா பக்தியும் விந்தத்தை, பெருமான் விஷயத்துல ஒரு பக்தியை அடைகிறது. மயி பக்தியும் விந்தத்தை. ஆகையால இப்படி பக்தி கிடைச்சதுன்னாக்க கிம் லப்தவத சாதோஹோ கிமன்யத்தை அவசிஷியத்தை, வேற என்ன ஓணும், அந்த பெருமாளத்துல பக்தி கிடைச்சிடுத்தோம்னா வேற ஒண்ணுமே வேண்டாமே. மயி அனந்த குணே பிரம்மணி ஆனந்தானுபவாத்மனி. அந்த பெருமாளத்துல பக்தி இருந்து அந்த பகவத் சேவையும் போதே அந்த கண்ணீர் மல்க பெருமாள சோலத்தோலான் நயனம் கிளை பிபரதோ பாஷ்பந்து பிந்துன்னு தன்யா கேட்டது வரத பவதா சம்சதம் பூஷயந்தான்னு சொல்லி இப்படி அந்த பெருமாளை சேவிக்க செய்ய கண்ணில் தாரதாரையா ஜலம் குட்டின்னு சேவிக்கும்படி அந்த அளவுக்கு தனக்கு ஒரு பக்தி வந்துடுத்தோன்னா அப்புறம் என்ன வேணும், வேற ஒண்ணுமே வேணாமே. ஆகையால நாம இந்த அளவு பக்தி வரத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல் காரியம் அசத் சங்கத்தை விட்டுடணும். அதாவது சத்துக்கள் இல்லாதவர்களோட துட்டர்களோட சேர்க்கைய முதல்ல விடணும்.
அப்புறம் சத்துக்களோட சேர்ந்து அதன் மூலமாக பக்தியை வளர்த்து கொள்ளணும்னு நமக்கு உபதேசம் பண்ற இந்த அத்தியாயத்துல கண்ணன். இது அவனிடத்துல தான் பிரார்த்தனை பண்ணணும், வேற யாரிடத்துல போய் பிரார்த்தனை பண்ண முடியும்? கண்ணன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நமக்கு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அசத்தகவாசம் கூடாது, சாது சமாகமும் ஏற்படணும். ஒரு நல்ல ஒரு அரமணியான நல்வார்த்தை கேட்கும்படியாக மகான்களோட ஒரு சேர்ந்து இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும்னு அந்த கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இன்றைய